பண்ணீங்க அது நான் பண்ணேன், அது நான் பண்ணல. இதுவா சுற்றி வளர்க்கிறா அதே தெரியும், சுற்றி வளர்க்கிறா இன்னும் தெரியுங்களா அதே தெரியும். அதுதான் இப்போ சுற்றும் போது மட்டன் போடுவோம். இது கடாய் காயிடும், கடாய் காய்ச்சி எண்ணெய் ஊற்றி இந்த ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு போடணும். கடாய் காய்ச்சி இந்த ஐட்டம் போடணும். என்னங்க இதுவா நல்லா பண்ணுறது சுத்தம்புரா நேரம் நேரம் 2 பெட்ரோல் வரும். காலையில் பெட்ரோல் பங்க் வெப்சைட்டில் பழகுது. நீ எங்கே போய் போனால் கொஞ்ச நேரம் தான் அது தெரியல. நீ போய் கிடையாது, இப்படி போனால் பெட்ரோல் பங்க் வரும். போகணுமா காய்ச்சி என்ன ஊற்றுங்க அந்த பெரிய காண்டி பண்ணி குறைஞ்சிட்டீங்களா? நீ அன்றைக்கி எத்தனை யார் பெரிய கல் இல்லை, அது சின்ன தெரிஞ்சு தாங்க அதான் குறையும். கை கையில் குச்சி ஒன்று இருக்குது. என்ன போடணும்னா பட்டை போடணும். இது காயணும் அது தெரியாதா தண்ணியில் நம்ம உடம்பு ஜீவனம் பண்ண போகிறது இங்கேயும் சின்ன கல்வி வச்சு போட்டுக்கலாம். அங்கேயும் மடங்கு சித்துப்பா பழகு தருவாங்கல்ல, அங்கேயும் மடங்கு போகணும். அதனால அங்கே மடங்காம பிடிக்கணும். அப்போ ஃபோன் பண்ணி பாருப்பா பழுப்பா அப்படிதான் பிடி. அப்படியே தரேன் ஃபோன் பண்ணி நாளைக்கு இது வாங்க வரலாம். அந்த அவங்க வந்து இந்த ஏதோ இது அழகு சிட்டாளர்கள் வாங்கிட்டு வரோம். அதனால ஃபோன் பண்ண இங்கே இருந்து நான் வரேன் அப்படின்னா வரேன் போட்டு போன வருவான். அப்படின்னா இங்கே இந்த பையன் இருக்கான்ல இந்த இவன் அவனுக்கு போடுவான் நிறுத்திக்கிறான் அவனை தான் போட்டான். சரி பார்க்கலாம் நாளைக்கு போகலாம். என்ன காஞ்சி சொல்லணும் வெங்காயம் போட்டு கூட பட்டலாம போகிறோம். வெங்காயத்தை போட்டுட்டு பட்டலாமலாம் போட்டு அப்புறம் கூட எண்ணெய் ஊற்றுறாங்க. இருப்பா என்னடா என்ன போலாம் கிடையாது. கொஞ்சம் வேலை பண்ணிருக்கிறேன் அந்த முடிச்சு வர இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். என்ன முடிச்சியா? அதான் முடிச்சா இல்லையா? என்ன பண்ணணும் அப்படியே இன்னும் நேராக போகணும். ஆமாம் என்ன பண்ண ஜங்ஷனு என்னப்பா நீ பேசிட்டு ஃபோன் வந்தா கூடப்பா நீ மாதிரி கட் பண்ணி விட்டுதா இவங்க கட் பண்ணுவாங்க. நீ தான் கட் பண்ணி விட்டுருக்க சொல்ல இருக்கா? இது மஞ்சள் பண்ணலாம் போனோம் மஞ்சள் கறியை போட்டு அழைச்சணும். கையிலே போட்டு அழைச்சணும். என்ன செய்யுங்க
இது வாசனை இல்லை. அதுவா மாட்டிடு. குடும்பமா கிண்டிட்டே இருக்கட்டும். அச்சனை மூட்டை வேற போட்டுக்கிறேன். அச்சனை மூட்டை எல்லாம் போடும். பிரியாணி செய்யறவங்க அந்த இடத்த போய் நின்று பாருங்க எப்படி செய்யறாங்க. அங்கேருந்து அப்படியே கிட்ட வந்து இதில் இருந்து பார்த்து தான் அடிக்கணும். வெறும் கொஞ்சம் அது காரத்துக்கு கம்மியாக போட்டுக்கோ. இவ்வளோ வருது. இன்னும் வதங்கலாமாம்மா? அடுப்பு நல்லா வெடிக்கும். நம்பர் 161 சோனாம்பேட் ரோட் ஆர்டிஓ ஆபீஸ் அருகில் பழைய மாம்பாக்கம். நீங்கள் கை சுத்தமாக இல்லை. தண்ணி ஊற்றி கை விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கறி அப்படியே வேகணும். எண்ணெய் அடி பிடிக்காம புதினா போடணும். வந்து நான் பார்க்குறேன். வந்து நான் பார்க்குறேன். நானும் சின்ன தான் வந்து பார்க்குறேன். சரி சரிப்பா. இந்த கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு அதை உடச்சி பார்த்தா ஒரு வாசனை எல்லாத்தையும் உடச்சி காமிச்சேன். அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்படிலாம் கலப்படம் பண்ணுறாங்க. என்ன பஞ்சு வதச்சிட்டுப்பா குட்டிட்டுல அதை போய் ஒரு பக்கமா இந்த பக்கமா அவ்வளோ கை பண்ணிட்டாங்க. அச்சு விட்டணும். தலையை போட்டுச்சா பத்துச்சா இருக்கு. அம்மா 2 தான் ஒரு ரொம்ப போடலாங்களா? இன்னும் எப்போ 20 ரொம்ப தெரியும். அது ஊற்றிங்க ஃபுல்லா அவ்வளோதான் இருக்குப்பா. அதான் போடுவீங்க வேலை 400 ml 400 கிலோக்கு 200 ரைட்டு தான். திட்டமா போட சொல்லுவாங்க. ஆயில் கரண்டி பெருசாக அரிசி போட்டுவா. கரண்டி பெருசாக வேணா அரிசி போட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு வாங்க. இந்த குண்டால இருக்கு மண்ணு போட்டு. இந்த குண்டால தண்ணி
இன்னொன்று இருக்கு. ஏன்? அது தனியா இருக்கு. கேக்கு ஊற்றி செய்கிறாங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன வாசம் வருதுல்ல? இது வந்து இப்படி அடிக்குது, இப்படி வந்து அப்படி அடிக்குது. ஸ்லோவா வைக்கணும் அப்படியே கட்டியா. அப்புறம் அரிசிலாம் போட்டு கொஞ்சம் அப்புறம் லாஸ்ட்ல ஸ்லோவா அடிக்கணும். அம்மா, அது அடி பிடிக்க செய்வோம். சித்தப்பா சொல்றாரு பிடிக்க பிடிக்கும். சரியா பண்ணா இப்பதான் சரியா போட்டு தான் கையில் வேலை வைக்கணும். சித்தப்பா அதையும் இதை பற்றி சொல்ல சொல்லு. கீழே வந்துரு போகுது. போட சொன்னாரு மாமா, ஏதோ ஃப்ளவர் அதை போடுவாங்க. அதே சொல்லிட்டாரு ஃப்ளவர் வரணும்னு. இப்போ போடுவாங்க. ஏற்கனவே ஒரு தயிர் வேற ஊற்றிக்கிற ஒரு பாக்கெட்டு. அரை எலும்பு வைக்கணும். ஏய் மிளகாத்தூள் போடலாம், போடு எதுவுமே போடலாம். மிளகாத்தூள் போடுவாங்களா? உப்பு போடணும். அதெல்லாம் கேஷ் வேணுங்களா? நல்லா இருக்கு. கீழே தொண்டு மாமா, கீழே கொஞ்சம் தொண்டு. அதை தொண்டு விடு. தொண்டு தொண்டு சூப்பராக. மசாலா அங்கே தான் இருந்தது. ஓகே மாமா, நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு 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 இதுக்கு நீ உப்பு தண்ணி அது தனியாக இருக்கும். அது விட்டோம். இந்த 2 தேக்க தண்ணி வரும். இந்த திட்டமாக கறி கூடாது. ஏய் ஜூஸ் போடுறதா சாப்பிடுங்க. இதுக்கெல்லாம் மாவு கழுவி அப்படியே இதுல தண்ணி விட உப்பு போட்டுக்கிறீங்க. சமையல் செய்கிறாராம். நான் செய்கிறேன். இங்கே தாத்தா கிட்ட கூட விடுங்க. பிரியாணி செய்யறோம். மட்டன் பிரியாணி செய்யறோம். மட்டன் இது வீட்டில் எல்லாம் சாப்பிட்றதுக்கே கேட்டாங்க. சரி போய் ஒரு 2 கிலோ எடுத்துன்னு வந்து செய்யறோம். நானே எங்கள் முருகன் சின்ன வச்சிடலாம். ஆமாம் 4 மாதம். அதான் என்ன கேட்டாரு. சொன்னாரு நாளைக்கு அதுதான் இங்கே இருக்கேன். எனக்கு கூட என்ன கேட்டாரு. நான் எனக்கு கை கழுவிதான் வச்சாருப்போம். கழுவி மேலே இருக்கு. அவங்கள விட சுத்தமா நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சுத்தம் தண்ணி ஊற்ற ஒரு 2 லிட்டர். அதனால வேறு தான் அதெல்லாம் போயிட்டு வெறும் துண்டை மேலே போட்டு நல்லா சொன்னோம். அடி கொடுக்குறாங்க பாரு. ஒரு பெரிய கையில் அமைச்சு இது மட்டும் எடுத்து அமுங்கம்மா. சரியா? எடுத்து கையில் உடை பழுக்குன்னு உடையதா பாரு கறி. கையே கண்ணுக்கு தெரியுது. அவ்வளோ நீ உடை சூடு சூடு அப்படியே முன்ன வச்சுன உடை வந்து கீழே வந்துருப்பா. அங்கே வச்சுன உடை உள்ள வச்சுன உடை சூடாக இருக்குமே. அப்படி அமுக்கு ஒன்றே ஆகுது. அமுக்குன்னா 2 லிட்டர் வராது. 2 லிட்டர் வரும். நீ பாரு அளந்து ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கணக்கு. பாட்டில் இல்லையா?
அம்மா அது ஏன் வச்சுங்க கேமையா ஊற்றிடுறேன். ஏய் ஆரத்து கொஞ்சம் இடம் ஊத்துறா மட்டும் இல்லையா இப்படி பாலம் இருக்குமா? கையில பண்ணாதவங்க உங்க கையில இருக்கிற உப்பு அது தெரியும். இப்பதான் கொஞ்ச நேரம் சாப்பிடுறேன். காரி கேட்டு இவன் தான் சாப்பிடுறேன். ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ. இது வந்து பிரியாணி அரிசி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் லெமனு, பட்டை, அன்னாச்சி பூ, குஸ்குஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை, பிரிஞ்சி இலை, சுருள் பட்டை, சோம்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த சிக்கன்லேயே தயிரும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்டான சிக்கன் பிரியாணி செய்யலாம். நம்ம குக்கரில் இப்போ வந்து சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிட்டோம். நாங்கள் சன்லைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாகணும். அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் கொடுத்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, சுருள் பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அதெல்லாம் நல்லா பொரியுது. நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்.
பிரியாணி அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி நம்ம வந்து இழுத்து வச்சிட்டோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீசஸை தயிரில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். இது எப்படின்னா 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg பிரியாணி அரிசி. அதில் தான் நாங்கள் சிக்கன் பிரியாணி இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நிறையவே போடலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் அரைச்ச பேஸ்ட் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி. தக்காளி பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை நம்ம கிள்ளி அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுடலாம். மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆல்ரெடி நல்லா அலசிட்டு தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டுக்கலாம். மொத்தமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாலாம் போட்டோம்ல, ஸோ மொத்தமாக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ மொத்தமாக நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகேங்களா?
தண்ணியில் கொட்டாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி அரிசியாக போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கலருக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சோண்டு கலர் பவுடர் கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, கலர் பவுடர், அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்போ 1 சொம்பு அரிசி போட்டிங்கன்னா 1.5 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஸோ இதுதான் கணக்கு. அது மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சாறு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டாச்சா. இப்போ வந்து குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான், விசில் போட்டு முடியாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் சூடான சுவையான சிக்கன் பிரியாணி தயாராகிடும். மக்களே இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் போடுது. அதாவது பிரியாணி தயாராகிடுச்சு. நம்ம வந்து இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குக்கரை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். ஸோ விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம திறக்கிறோம். பாருங்க, நம்ம செஞ்ச சூடான சுவையான சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். வாவ், சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு, தயிர் பச்சடியும். சரி, இன்றைக்கி சூப்பராக எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துட்டாங்க.